ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வருது. அண்ட் என்னோட டைடி ஃபேஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஒரு புக் வந்து படிச்சுட்டு இருந்தேன். லைக் ரைட் நவ் நான் புக் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு ஸ்டோரி படித்தேன். ஐ ஃபெல்ட் இட் ஸோ குட். ஸோ கண்டிப்பாக அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சதால உடனே ஐ ஸ்டார்டட் டேக்கிங் மை ஃபோன் அண்ட் ரெக்கார்டிங் இட் அன் அ வீடியோ ஸோ தட் ஐ குட் ஷேர் இட் வித் யூ ஆல். அண்ட் இந்த புக் பற்றி ஜஸ்ட் ஒரு ஒன் லைனர் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து லேட்லி வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் வேணும் அப்படின்னு திங்க் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 months பிஃபோர் வந்து ஒரு ஃபீல் குடான தமிழ் புக் படிக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ரீடிங் மறக்கவே நினைக்கிறேன், இந்த மாதிரியான சில தமிழ் புக்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் இந்த புக் படித்ததுக்கு அப்புறமா வந்து ஐ தாட் ஐ ஷுட் கோ வித் சம் செல்ஃப் ஹெல்ப் புக். அண்ட் தட் இஸ் இது வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட்காக கிஃப்ட் பண்ண ஒரு புக். பட் he didn't read it, so I thought of taking it. Like don't believe everything, don't believe everything you think. ஸோ இந்த புக்கோடைய ஆத்தர் வந்து ஜோசப் நியூயன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக் வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, மெயின் காரணமே நம்மளோட திங்கிங் தான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த புக்கோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட். அதாவது ஆத்தர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து நம்மளுடைய தாட்ஸ், அதாவது ஒரு தாட்ஸ்க்கும் திங்கிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு, எப்படி திங்கிங் வந்து நம்ம லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு கஷ்டங்களுக்கும் எப்படி திங்கிங் தான் வந்து ஒரு மெயினான ஒரு மெயினான திங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த புக்கில். இதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா வந்து எம்டி போட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து நான் படித்தப்போ வந்து ஐ ஃபெல்ட் லைக் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தேவையில்லாமல் கோவப்படுறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து நம்ம லைஃப்பில் எந்த இடத்துல வேணால் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஐ டெல் யூ தட் ஸ்டோரி. ஓகே, நம்மளோட தமிழ் டிப்பிக்கல் ஸ்டோரி விதமாகவே ஆரம்பிக்கணும்னா, ஒரு ஊரில் ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஓடை மாதிரி ஒரு ஓடை, ஓகே, ஒரு ஆறு ஏரி அந்த மாதிரி ஒரு நீர்நிலை வந்து ஒன்று இருந்தது. இது பக்கத்தில் வந்து ஒரு ஜென் ஒரு ஒரு ஜென் மொனாஸ்ட்ரி வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஒரு ஜென் மொனாஸ்ட்ரியில் வந்து நிறைய யங் மாங்ஸும் இருக்காங்க, ஓல்டு மாங்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஓல்டு மாங்ஸும் இருந்தாங்க. ஓகே, யங் மாங்ஸ்லாம் வந்து இந்த ஓல்டு மாங்ஸ் கிட்ட வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக அந்த மொனாஸ்ட்ரிக்கு வருவாங்க. கொஞ்ச நாள் அங்கே இருந்து அவங்களுக்கு கற்றுக்க வேண்டிய சில பாடங்களை கற்றுக்கிட்டு தேல் கோ அவுட். அந்த மாதிரி ஒரு என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு கொஞ்சம் ஓல்டு மாங்ஸ் அங்கே இருந்தாங்க, கொஞ்சம் யங் மாங்ஸ் இருந்தாங்க இல்லையா. இந்த மொனாஸ்ட்ரியில் வந்து டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிப்ளினரிக்காக வந்து சில செக்லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து என்னென்னா, எல்லாருமே வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு 1 or 2 hours வந்து ஒன்றா இருந்து மெடிடேட் பண்ணணும். அதாவது எல்லா யங் மாங்ஸ், ஓல்டு மாங்ஸ் எல்லாருமே ஒன்றா இருந்து மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு செக் பாயிண்ட். இதில் வந்து ஒரு யங் மாங் வந்து இருந்தார். அவர் அப்போ தான் ஜஸ்ட் கேம் இன், ஒரு புதுசாக வந்த ஒரு யங் மாங்க்கு. அவர் வந்தோடனே எல்லாரும் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னே ஓகே எல்லாரும் மெடிடேட் பண்ணலான்னு அவர் வந்து உட்காந்துருந்த டைமில் அவரால் வந்து மெடிடேட்டே பண்ண முடியல. அதாவது மெடிடேஷன் அந்த பாஸ்டரில் உட்காடுறாரு, அவங்க சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரீத் இன் பண்ணுங்க, இந்த தாட்ஸ் யோசிங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவரால் வந்து அந்த மெடிடேஷன் ஸ்டேட்குள்ளே வந்து போகவே முடியல. ஏன் போக முடியல அப்படின்னு திங்க் பண்ணதான் அவருக்கு வந்து புரியுது. சம்திங் அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் யாரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே வந்து இருக்கு. என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஓல்டு மாங்க் வந்து கிட்ட போயிட்டு, அதாவது அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா, அந்த குரு கிட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி என்னால் வந்து மெடிடேட்டே பண்ண முடியல, ஏதோ எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. எதனால் உன்னால் வந்து மெடிடேட் பண்ண முடியல, உனக்கு எது அங்கே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு அந்த யங்மாங் வந்து சொல்கிறாரு. இல்லை, நான் மெடிடேஷனில் உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த பக்கம் யாரோ நடந்து போகிறாங்க, ஏதோ ஒரு பறவையோ இல்லை டாக் ஒரு கேட் ஏதோ வந்து என்னை உரசிட்டு போகுது, நான் தான் மெடிடேஷனில் இருக்கேன்னு தெரியும்ல, அவங்க ஏன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக காற்றடிக்கிறப்ப வந்து என் ட்ரெஸ் எல்லாம் பறக்குது, நான் உடனே அந்த மெடிடேஷன் ஸ்டேட்லேருந்து ரியாலிட்டிக்கு வந்து வந்துடுறேன் அப்படின்னோடனே இது எல்லாமே என்னை ரொம்ப கோவப்படுத்துது. என்னால் கோவப்படுறப்ப வந்து என்னால் அந்த மெடிடேஷன் வந்து பண்ண முடியல, நான் தான் மெடிடேட் பண்ணுறேன்ல, என்னையே எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு கோவம் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவர் உடனே வந்து ஓல்டு மாங்க் வந்து கேட்குறாரு, கோவம் வருதா, சரி அந்த கோவத்தை இது பண்ணுற வழியை நீ கண்டுபிடிக்கணும்.
ஓல்டு குரு அந்த ஓல்டு மாங்க் வந்து கேட்குறாரு, உன்னை உண்மையாலுமே எது உன்னை கோவப்படுது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. திருப்பி இவர் சொல்றாரு, நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, நான் அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண உட்கார்றப்ப இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக என்னை சுற்றி நடக்குது. அதனால வந்து அந்த அந்த தண்ணி எடுக்க அங்கே ஒருத்தவங்க வராங்க, அந்த பேர்ட்ஸ் அண்ட் இந்த பேர்ட்ஸோடைய அந்த ஃப்ளாப் அந்த விங்ஸ் சவுண்டு இதெல்லாமே வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, என்னால் வந்து மெடிடேஷனே பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து குரு வந்து சிரிச்சுட்டு திருப்பி அந்த கொஷின் கேட்குறாரு, உன்னை உண்மையாலுமே எது உன்னை கோவப்படுத்துது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் வந்து புரியாம சரி, உடனே வந்து குரு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நீ வந்து இந்த கோவத்துல இந்த உன்னுடைய சரௌண்டிங்ஸ் வந்து உன்னை கோவப்படுத்தாத ஒரு நிலையை வந்து நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே யங் மாங்க் வந்து ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, போறாரு. போய் அந்த மொனாஸ்ட்ரியை சுத்தி பாக்குறாரு. நமக்கு பிரச்சனைகளே வந்து வெளியில தான் இருக்கு. நம்ம மெடிடேட் பண்றப்ப நம்ம நிறைய பேர் உள்ள வராங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க, பேர்ட்ஸ் நம்ம கிட்ட வருது, விண்ட் அடிக்குது, இதெல்லாம் இல்லாத ஒரு பிளேஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த நீர்நிலைக்கு பக்கத்துல ஒரு குகை மாதிரி இருக்கு, அந்த குகைக்கு உள்ள போய் பாக்குறாரு. அங்க அங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வரத்துக்கு சாத்தியமே இல்லை. ஓகேவா, அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிட்டு ஓகே நம்ம இனிமே வந்து இந்த இடத்துல மெடிடேட் பண்ணலாம், இந்த இடத்துல மெடிடேட் பண்ணா நமக்கு சுத்தி இருக்கிற எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்னாலும் பிரச்சனை வராது, இங்க யாரும் வந்து தண்ணி எடுக்க மாட்டாங்க, இங்க நிறைய பேர் நடந்து கூட போக மாட்டாங்க, ஓகே நம்ம இங்க வந்து மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா ஓகே அப்படின்ட்டு மறுநாள்லேருந்து அங்கே போய் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இட்ஸ் கோயிங் குட், சூப்பராக இருக்குது, அங்கே பிரச்சனைகளே இல்லை, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட்ஸ் வருது, ஆனால் மெடிடேட் பண்ணுறாரு. ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அங்கேயே அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அது என்ன டிஸ்டர்பன்ஸ்னால், பறவைகள்லாம் வந்து அந்த நீர்நிலை ஓரமாக வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வருது. தண்ணி குடிச்சிட்டு அது உடம்ப நனைச்சிட்டு அதோடைய அந்த விங்ஸை வந்து அடிச்சுக்கிற அந்த சவுண்ட் வந்து இவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த நீர் துளிகளும் இவர் மேலே படுது. இவர் ஒன்று ஐயோ என்னடா இப்போதான் நமக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சது, நம்ம இங்கே உட்காந்து நிம்மதியாக மெடிடேட் பண்ணலாம்னு நினச்சா இங்கேயும் இப்படி வருதுன்ட்டு. பட் அவருக்கு அதை தாண்டி வேறு ஆப்ஷனும் இல்லை. இது இங்கே அங்கே கம்பேர் பண்ணால் இங்கே கொஞ்சம் கம்மியான டிஸ்டர்பன்ஸ் தான். சரி ஓகேன்ட்டு இங்கேயே கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு 1 வீக் ஆகுது. ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணிட்டு எழுந்துக்கிறப்ப வந்து அங்கே ஓரமாக வந்து ஒரு போட் வந்து நின்றுட்டுருக்கு. என்ன போட்டு அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு எம்டியான போட். இவங்க வந்து இந்த நீர்நிலையிலேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போட் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து அங்கே தான் நிற்கும், எப்பயாவது அதை யூஸ் பண்ணுவாங்க. இவருக்கு உடனே வந்து ஒரு ஐடியா தோணுது, ஓகே நாம் ஏன் இந்த போட்டை எடுத்துட்டு நீர்நிலை இருக்குல்ல அந்த ஏரிக்கு நடுவில் போய் நின்று ஏன் மெடிடேட் பண்ணக்கூடாது, அங்கே எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அங்கே ரொம்ப அமைதியான சூழல் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தோணுனே அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. வா வி காட் அ நைஸ் ஐடியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா இஸ் கோயிங் என்ன பண்ணுறாருன்னா அந்த போட் எடுத்துக்கிறாரு. அந்த போட் எடுத்துட்டு ரோப் பண்ணிட்டு போகிறாரு. அந்த நீர்நிலைக்கு நடுவில் போய் நிறுத்திட்டு மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பண்ணால் சூப்பர் ஆசமாக இருக்குது. அவர் நினச்ச லெவல் ஆஃப் அந்த ஒரு ஸ்டேட்க்கு அவரால் போக முடியுது. ரொம்ப வந்து அவரால் வந்து டீப்பாக வந்து அவரோட உள்ளே போக முடியுது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, காற்று கூட ஃபாஸ்ட்டாக அடிக்கலை, தண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடலை, எதுவுமே இல்லை. லைக் அந்த இடத்துல இவர் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு கிடைக்குது. இஸ் மெடிடேட்டிங். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாரு, ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. தென் வாட் இஸ் டூயிங் இஸ் தென் மறுநாள் உடனே வந்து ஓகே சூப்பர் நமக்கு நல்ல இடம் கிடச்சிச்சு, நம்ம போய் சூப்பராக மெடிடேட் பண்ணணும்னு என்ன பண்ணுறாரு, அடுத்தடுத்த நாள் போய் மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்காரு. He felt very happy and so excited that he finally got a good place to meditate. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இதே மாதிரி வந்து ரோப் பண்ணிட்டு போய் அந்த இடத்துல வந்து போட் நிறுத்திட்டு மெடிடேட் பண்ணிருக்காரு. திடீர்னு ஒரு மோட்டார் சவுண்டு. என்ன இது இத்தனை நாள் இல்லாமல் ஒரு மோட்டார் சவுண்ட் இருக்குன்னு திடீர்னு வந்து கண்ணை முடிச்சு அங்கே பார்க்குறாரு. பார்த்தா வந்து ஒரு இவர் வச்சிருக்க அந்த குட்டி போட்டை விட ஒரு சைஸ் கொஞ்சம் பெரிய போட் வந்து அது வந்து மோட்டார் போட். அது என்ன பண்ணா இவர் நோக்கி ஃபாஸ்ட்டாக வருது. இவர் வந்து கத்துறாரு, என்னது போட் வருதா எப்படின்னு, நிறுத்துங்க நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு கண்ணு தெரியலையா, இங்கே ஒரு போட் இருக்குது, இது போட்டு உள்ள ஒரு ஆள் இருக்கேன், இது உங்களுக்கு கண்ணு தெரியலையா, நிறுத்துங்கன்னு கத்துறாரு. ஆனால் அங்கே யாருமே நிறுத்தலை. இவர்கிட்ட நோக்கி அந்த போட் வருது. இவர் அப்பவும் கத்துறாரு, யாருமே நிறுத்தாமல் கடைசியில் அந்த பெரிய போட் வந்து இவரோட சின்ன போட்டை இடிச்சு அந்த இடத்துல வந்து இட் இஸ் ஸ்டாண்டிங். இவருக்கு உடனே வந்து உரிக்கவும் வருது. டக்குன்னு அவர் எழுந்து நின்று அந்த போட்டில் ஓட்டுற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த பார்த்து, யாருங்க நீங்கள், உங்களுக்கு அறிவு இல்லையா, இங்கே ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க, இங்கே ஒரு போட் இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, இப்படிதான் கொண்டு வந்து இடிப்பீங்களா, பார்த்து ஓட்ட மாட்டீங்களான்னு இவர் வந்து கத்துறாரு. அந்த போட்டுள்ள பார்த்து எட்டி பார்க்குறாரு. ஆனால் அந்த போட்டில் வந்து யாருமே இல்லை. சுற்றி தேடி பார்க்குறாரு, அந்த போட்டில் யாருமே இல்லை. அவருக்கு புரியுது, பை மிஸ்டேக் அந்த போட் வந்து அந்த இடத்துல இருந்து இங்கே வந்திருக்கு, இட்ஸ் பை மிஸ்டேக். ஓகே,
ஒன்ஸ் அவருக்கு அந்த உள்ள வந்து அந்த போட்ல யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவரோட கோவம் வந்து சுத்தமா அடங்கிடுது. அதாவது அங்க கோவப்படுறதுக்கான ஆளே இல்லை. இட் இஸ் அன் எம்டி போட். அந்த போட் வந்து பை மிஸ்டேக் அங்க வந்துருது. அந்த போட் உள்ள ஓட்டுறது யாருமே இல்லை, யாருமே இவரை வந்து வேணும்னு இடிக்கல. பை மிஸ்டேக் இட் கேம் அண்ட் இவரோட போட்டை வந்து அது இடிச்சிருச்சு அப்படின்னு இவர் நினைச்ச அந்த மொமெண்ட் என்ன ஆகுதுன்னா, இவருடைய கோவம் வந்து இட் இஸ் செட்டிலிங் டவுன். முன்னாடி அந்த கத்தன அந்த கோவம் வந்து ஓகே பை மிஸ்டேக் வந்துருச்சு போல, யாருமே இல்லை அந்த போட்லன்னு நினைக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. இந்த மொமெண்ட்ல தான் அவருக்கு அவர் குரு வந்து கேட்ட கொஷின் வந்து மறுபடியும் ஸ்ட்ரைக் ஆச்சு. உண்மையாவே உன்னை கோவப்படுத்துற விஷயம் எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இந்த குரு கேட்டார் இல்லையா. அதை இவர் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாக்குறாரு. ஓகே, நம்மள இவ்வளவு நாள் கோவப்படுத்தினது வந்து நம்ம கோவத்துக்கு காரணமா இருந்தது நம்மளை சுத்தி இருந்த விஷயங்கள் கிடையாது. இட்ஸ் நம்ம வந்து மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ, நம்ம அந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றோமோ அதுதான் நம்மள வந்து கோவப்படுத்திருக்கு. ஸோ யாருமே வந்து இன்டென்ஷனலா இவர் மெடிடேட் பண்றப்ப காத்து இன்டென்ஷனலா அடிக்கல. இவர் தியானம் பண்றாரு, இவரை போயிட்டு வந்து இவரை கலைக்கணும், இவருடைய கான்சென்ட்ரேஷனை வந்து டைவர்ட் பண்ணணும்னு எந்த காத்து வந்து இவருக்கு அடிக்கல. பேர்ட்ஸுமே வந்து இவர் மெடிடேட் பண்றாருன்னு தெரிஞ்சு இவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு இன்டென்ஷனலா பண்ணல. த சேம் வே அப்ளைஸ் வித் த பீப்புள் ஹூஸ் டேக்கிங் வாட்டர் தேர் அண்ட் பறவைகள் இவரை வந்து விலங்குகள் வந்து இவரை ஒராசிட்டு போகுது. இந்த மாதிரியான காரணங்கள் எதுவுமே இவருக்கு இன்டென்ஷனலா இவரை வந்து டைவர்ட் பண்ணணும்னு நடக்கல. இட் ஆல் ஹேப்பன்ட். அதாவது இவர் அதாவது நம்ம தியானம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த உலகமே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிற விஷயம் வந்து இவருக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வந்து நம்ம மைண்டை தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் ஆர் டே டு டே லைஃப். ஸோ இந்த எம்டி போட் சுச்சுவேஷன் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல கூட நம்ம வந்து நிறைய வந்து பார்க்க முடியும். நம்மளை கோவப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் கண்டிப்பா. நம்மளுடைய அந்த நார்மல் ஸ்டேட்ல இருந்து நம்மள வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு எது நடந்தாலும் அதற்கு காரணம் அந்த ஸ்டேட் கிடையாது. இட்ஸ் வித் அஸ். நம்ம தான் அந்த விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம அந்த விஷயத்துக்கு வந்து எந்த விதமா வந்து ரியாக்ட் பண்றோன்றத வச்சுதான் நம்ம கஷ்டப்படுறதும் நம்ம கோவப்படுறதும் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நீங்க கோவப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும், பட் நாட் எவ்ரி சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல வந்து கண்டிப்பா சில இடங்கள்ல வந்து நம்மளுடைய எதிர்ப்பை வந்து காட்டணும் அப்படிங்கறது வந்து தேவைதான். எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஓகேன்னு போயிட முடியாது. நமக்கு பிடிக்காத கரெக்டா இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளுடைய எதிர்ப்பை வந்து நம்ம கண்டிப்பா காட்டணும். ஆனா அதை கோவப்பட்டு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. we can say it more politely. இதை தாண்டி உங்களை வெறுப்பேத்துற கோவப்படுத்துற எந்த ஒரு விஷயம் வந்தாலும், அதாவது உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் பீஸ், ஜாய் அண்ட் எக்ஸைட்மெண்ட், இதை வந்து ஹாப்பினஸ், இதை கலைக்கிற எந்த ஸ்டேட் ஆஃப் திங் வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு எம்டி போட்டா தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த ஒரு எம்டி போட்டா நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சோம்னா திங்ஸ் வில் பி சோ பியூட்டிஃபுல் அண்ட் அவர் மைண்ட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். ஸோ அதான் வந்து இந்த ஸ்டோரி வந்து நமக்கு சொல்லுது. லைக் எம்டி போட் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டோரி படிச்சோடனே வந்து என்னோட நிறைய விஷயங்கள் இப்போ என் லைஃப்ல போயிட்டு இருக்க நிறைய விஷயங்களோட வந்து ஐ ஸ்டார்டட் கனெக்டிங் இட் த்ரூ அண்ட் நிறைய விஷயத்துக்கு நான் இன்னும் பெட்டரா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கலாம்ங்கிற ஒரு லேர்னிங் கூட எனக்கு வந்து இருக்கு. ஸோ இட்ஸ் சச் அ நைஸ் புக் அண்ட் இதை பத்தி நான் வந்து இன்னுமே வந்து இதுல இன்னும் நிறைய வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. Once I read this fully, I'll put a detailed review or summary video about it. And இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த எம்டி போட் ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இட் வித் யூ ஆல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான புக்ஸ் ரிலேட்டடான கான்டென்ட், ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் எப்படி ஷேர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லெட்ஸ் ஆல் ஸ்டே கனெக்டட் டுகெதர் through this YouTube channel. And உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா you can support me through your likes, comments and like subscribe to my channel, like asking it. Yeah, thank you so much for watching this video fully. And கண்டிப்பா இந்த ஸ்டோரி பத்தி நீங்க திருப்பி திங்க் பண்ணி பாருங்க. எம்டி போட் இஸ் an awesome story. நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம எம்டி போட் மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுடைய அந்த பீஸ், ஹாப்பினஸ் வந்து நம்ம கிட்ட கண்டிப்பா ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி I'll end this video. Thank you so much for staying together. Thank you. Bye.